ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேண்டாஸ் லைப்ரரியில் உள்ள ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் பார்க்க போறோம்னா அது கிடையாது. ஜஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண போறோம். மெயின்ல இன்னைக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, எப்படி ஸ்பெசிஃபிக் காலம்ஸ், செலக்டட் காலம்ஸை மட்டும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ப்ளஸ் அதோட செலக்டட் ரோஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அடுத்து இதுல என்ன மாரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்டின்னா, எப்படி பார்க்க போறோம்? அதாவது டேட்டா ஃப்ரேம்ல இருந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான காலம்ஸ பார்க்க போறோம்? எந்த விதமான ரோஸ பார்க்க போறோம்? அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலமா தான் பண்ண போறோம். இப்ப டிஎஃப்ல இருக்கிறது டேட்டா ஃப்ரேம்னு உங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிற காலம்ஸ எப்படி கால் பண்றது? சிங்கிள் காலம்ஸ கால் பண்றது எப்படி? டபுள் காலம்ஸ கால் பண்றது எப்படி? அப்புறம் ரோஸ் அண்ட் காலம்ஸ எப்படி இது பண்றது? ஸ்பெசிஃபிக்கா எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்றது. இதுலயே 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒண்ணு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒண்ணு ஒண்ணு ஒர்க் ஆகும். ஒண்ணு வேல்யூ பேஸ்டு ஒர்க் ஆகும் சர்ச் பண்றதுல. சரிங்களா? ஓகே. லெட்ஸ் கோ ஃபார் த விசுவல் ஸ்டுடியோ கோட். நம்ம அங்க போய் கோட்ல போய் பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம யூட்டிலைஸ் பண்ணது தான். ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கிற டேட்டா வச்சு தான் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டா ஃப்ரேம் 1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். டிஎஃப் டாட் சாரி இங்க டாட் வேண்டாம். ஸோ இது எல்லாமே சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். இப்போ இத வந்து என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா, புது டேட்டா ஃப்ரேம்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. பட் அத பிரிண்ட் பண்ணா தான் இங்க ஷோ ஆகும். சரிங்களா? ஓகே. இப்ப இத ரன் பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகுமா? ஆகாதா? இத ஹைட் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. ஆக்சுவலா எரர் அடிக்கும். என்ன எரர்ன்னு யாராவது கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க. கமாண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? நான் இப்ப ரன் பண்றேன். அது என்ன எரர்ங்கிறது நீங்க சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இத பார்த்த உடனே ஏதோ நெறைய வந்திருக்கு. பிங்க் கலர்ல வந்திருக்கு. சாரி பர்பிள் கலர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயப்பட வேணாம். இந்த மாரி ஏரோஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் ஸ்பெசிஃபிக்கா உங்க கோட்ல உள்ள எரர். ஸோ இங்க என்ன சொல்லுது? டேட்டா ஃப்ரேம் அந்த இதுல உள்ள கண்ட்ரி அப்படிங்கிற காலம்ல தான் ஏதோ எரர்ன்னு வருது. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுதுன்னா, டைரக்ட் காஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிகியூஷன். இது வந்து அந்த காலம ஃபைண்ட் பண்ண முடியலன்னு வருது. கீ எரர் கண்ட்ரி. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ்னு தெரியும். ஸோ அதனால ஸ்மால் லெட்டர்ல இருக்க சிய கேப்பிட்டல் லெட்டருக்கு மாத்துறேன். ஏன்னா, இந்த காலம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல இருந்துச்சு. அதனால தான் இந்த எரர் அடிக்குது. இப்ப ரன் பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகணும். சி இப்போ அந்த ஸ்பெசிஃபிக்கா உள்ள கண்ட்ரில உள்ள வேல்யூஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுதா? ம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து ஒரு இத குடுக்க போறோம். ரீஜியன் அப்படிங்கிறத குடுப்போம். சரிங்களா? இப்ப இது ஒர்க் ஆகான்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு எரர் அடிக்கும். இதுவும் என்னடா இப்ப தான் நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ல குடுத்துருக்கோமே, அப்புறம் ஏன் எரர் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ நீங்க இத உள்ள நீங்க டேட்டா ஃப்ரேம்க்கு அனுப்பும்போது, சிங்கிள் ஸ்கொயர் பாக்ஸ்ல வச்சு அனுப்புனதுனால, அந்த சிங்கிள் ஸ்கொயர்க்குள்ள இருக்கிற அத்தனையும் ஒரு காலமா அது கன்சிடர் பண்ணும். சரி. அப்படிங்கிறதுனால தான் அது எரர் அடிக்குது. ஏன்னா, இப்ப கண்ட்ரி, ரீஜியன் அப்படிங்கிற ஒரு காலமே அங்க கிடையாது. ஏன்னா, கண்ட்ரிங்கிறது ஒரு காலம், ரீஜியன்ங்கிறது ஒரு காலம். 2ம் சேர்ந்தாப்புல நம்மட்ட வந்து அங்க இதே கிடையாது. சரிங்களா? ஸோ இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இதுக்கு அடிஷனலா இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் குடுத்தீங்க அப்படின்னா, இது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்ப குடுத்துட்டு, இத ரன் பண்ணீங்கன்னா, இப்ப அழகா ரன் ஆயிரும். சி உங்களுக்கு கண்ட்ரியும் வந்துருச்சு, ரீஜியனும் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா, வேற ஃபங்ஷன்ஸ் இருக்குதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டேட்டா ஃப்ரேம் நம்ம ஆல்ரெடி யூட்டிலைஸ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு. புது டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். எல்ஓசி அப்படிங்கிற ஃபங்ஷன். இது வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படி. இதுல வந்து நீங்க 5 அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இருங்க வேற ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ இதுல வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி 5வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த டேட்டா எடுத்துட்டு வருது. இப்போ உங்களுக்கு இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சி இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இது வந்து பைத்தானே குடுத்திருக்க ஒரு இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது இதுல 5வதா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கனடா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரியா? சரி. இது நீங்க மாத்துனீங்க அப்படின்னா என்ன வரும்னு பாப்போமா? இப்போ ஒரு 25 மாத்துறேன். இப்போ 25 எடுக்கும்போது உங்களுக்கு 26 ஃபின்லாந்து அப்படி ஃபின்லாந்து இந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு வரும். சி 26 ம். இங்க என்ன கொடுத்தோம்? 25 கொடுத்தோம். அப்ப 26ல உள்ள வேல்யூ தானே வரணும்.
எடுத்த வேல்யூ கரெக்ட். பட் 25 உள்ள வேல்யூ எப்படி வந்துச்சு? இருங்க, ஃபுல் டேட்டா ஃப்ரேம் ஒரு ரன் பண்ணா கிளியர் ஆயிரும். ஸோ 26 இங்க 10 மார்க் இருக்குது. ஓகே. கரெக்ட் தான், நான் தான் மிஸ்இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். ஸோ அது கரெக்டாக 25 நம்ம கொடுத்த 25 உள்ள இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அந்த 26 உள்ள வேல்யூ தான் நமக்கு அனுப்பியிருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது 26 சொல்லிட்டேன். ஆக்சுவலாக 25th 26 வேல்யூ இருக்கு, அதை தான் இது வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அது ஒர்க் ஆகுது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வந்து இப்போ எல்லா டேட்டாவும் வருது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம். சரியா? இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதாவது சாரி, இது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து எல்லாமே காட்டுது. சேல்ஸ் டெரிட்டரி, அப்புறம் ரீஜியன், கண்ட்ரி, காண்டினென்ட் எல்லாமே வருது. எனக்கு இதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் ஸ்பெசிஃபை பண்ணுற காலம்ஸில் மட்டும்தான் எனக்கு வரணும். எனக்கு ரீஜியன் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரீஜியனை மட்டும் டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் வராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ரீஜியனில் 25வதுல என்ன இருக்கு? இப்போ ரீஜியனில் உங்களுக்கு 25ல் என்ன இருந்துச்சு? டென்மார்க் இருந்துச்சு, அந்த வேல்யூ மட்டும் வரும். சி, டென்மார்க் அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கா? இதை ஒருட்டி கிளியர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ரிசல்ட்டை கிளியர் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? டென்மார்க்குங்கிற வேல்யூ வருது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க 25வது பொசிஷனில், இண்டெக்ஸ் பொசிஷனில் 26வது வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ள ரீஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போமா, இதை ஹைட் பண்ணிடுவோம். print df டாட் iOLs. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 0:2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டு இதை ரன் பண்ணா என்ன ஆகும்னா எல்லா காலமும் வந்து அதோட ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் மட்டும் வரும். இதுவும் கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ 0 இண்டெக்ஸ்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 ரோ வரைக்கும், சாரி 2 நெக்ஸ்ட் உள்ள 2 வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்றோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலயும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். சாரி 2 கொடுப்போம். இப்போ என்ன பண்ணலாம், 0ல இருந்து 2 காலமா மட்டும் எனக்கு ஜஸ்ட் எடுத்துட்டு வா. அதுல ஃபர்ஸ்ட் 2 ரோ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ளது வந்து என்னதுன்னா ரோவை நமக்கு தேவையான அளவுக்கு மாடிஃபை பண்றதுக்கு. செகண்ட்ல கமாக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா காலம், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனை காலம் வேணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. சரிங்களா? இப்ப ரன் பண்ணா இங்க என்ன நடக்குது, சேல்ஸ் டெரிட்டோரியும் ரீஜியன் மட்டும் எடுத்துருக்கு, 2 காலம்ஸ் மட்டும் அதுல சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்திருக்குது. பிளஸ் 2 ரோஸ் மட்டும் தான் இருக்குது, 0ல இருந்து 2 ரோ. இதுல நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி எப்படியெல்லாம் உங்களால ப்ளே பண்ண முடியுமோ ப்ளே பண்ணி உங்களோட ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்கை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல், we will meet in another video.